ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உச்ச நீச்ச வீடுகள் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் பார்த்துட்டோம் இல்லைங்களா? இப்போது அடுத்ததாக மூலத்திரிகோணம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். அதாவது ஆட்சி வீடுகள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருந்துச்சு. அதே போல் உச்ச நீச்ச வீடுகள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருந்தது இல்லைங்களா? இதுக்கு ரெண்டுக்கும் இடையில வர்றது தான் இந்த மூலத்திரிகோண வீடுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதாவது ஆட்சி அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் மேலே, உச்சம் அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் கீழே, அதுதான் மூலத்திரிகோண வீடுகள் அப்படின்னு சொல்கிறது. அப்படி மூலத்திரிகோணம் அடைந்த கிரகங்கள் நல்லது செய்யும், யோகங்கள் செய்யும் அப்படின்னு சொல்லி பாரம்பரியத்தில் சொல்கிறாங்க. ஆனால் சயின்ஸ் படி இந்த மூலத்திரிகோணத்துக்கு எந்த வித இதுவும் இல்லை. உச்ச நீச்சத்துக்கு கூட பெரிலியான் அப்ளியான் அப்படிங்கிற ஒரு 2 விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த மூலத்திரிகோணம் அப்படிங்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் மூலத்திரிகோணம் அப்படிங்கிற விஷயத்த ஜோதிடர்கள் எடுத்து பேசிட்டு தான் இருக்காங்க. அது எந்தெந்த கிரகங்களுக்கு எந்தெந்த வீடுகள் மூலத்திரிகோண வீடுகளாக வருது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் இந்த டிகிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஆட்சி சந்திரன் ஆட்சி ரிஷபத்தில் 3 டிகிரியில் ஆட்சியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோமோ, அதே போல் மூலத்திரிகோணத்துக்கும் அந்த கிரகங்கள் அந்த கட்டங்களில் எங்கே மூலத்திரிகோணம் அடையுது அப்படிங்கிற விஷயங்களும் இருக்குது. அதையும் எல்லாத்தையுமே நம்ம முழுமையாக பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல சூரியன் சிம்மத்தில் மூலத்திரிகோணம் அடையுது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் எந்த டிகிரியில் அடையுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன் 0 டிகிரியில் இருந்து இங்கிருந்து 0 டிகிரியிலேருந்து 20 டிகிரி வரைக்கும், இந்த 20 டிகிரி வரைக்கும் சூரியன் சிம்மத்தில் மூலத்திரிகோணமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த அடுத்த 10 டிகிரிகள் தான் அது ஆட்சி வீடாக இருக்கும். அந்த 20 டிகிரி வரைக்கும் அது மூலத்திரிகோணம் பெற்றிருக்கும். அதாவது சிம்மத்தில் சூரியன். ஓகேங்களா? அடுத்து சந்திரன் எங்கே மூலத்திரிகோணம் அடையுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். சந்திரன் ஆட்சி வீட்டுக்கெல்லாம் போகலை ஃப்ரெண்ட்ஸ். கடகம் தானே சந்திரனுடைய ஆட்சி வீடு. சந்திரன் ஆட்சி வீட்டுக்கெல்லாம் போகலை. இங்கே ரிஷப வீட்டிலையே சந்திரன் மூலத்திரிகோணம் அடையுது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த டிகிரியிலேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 4 டிகிரியிலேருந்து 30 டிகிரி வரைக்கும் சந்திரன் மூலத்திரிகோணம் அடையுது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இங்கே 3 டிகிரியில் சந்திரன் உச்சமடையுது. உச்சமடைஞ்சு அடுத்த டிகிரியிலேயே 4வது டிகிரியிலேயே மூலத்திரிகோணம் அடைஞ்சு கடைசி வரைக்கும் 30 டிகிரி வரைக்கும் அந்த சந்திரன் மூலத்திரிகோணமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது உங்களுக்கு சந்திரன் ரிஷபத்தில் இருக்கும்போது நல்ல பலன்களை நிறைய நேரம் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆகுது. ஓகேங்களா? அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், செவ்வாய் எங்கே மூலத்திரிகோணம் அடையுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாயுடைய ஆட்சி வீடுகள் 2 விருச்சகம், மேஷம். அதில் மேஷத்தில் தான் செவ்வாய் மூலத்திரிகோணம் அடையுது ஃப்ரெண்ட்ஸ். மேஷத்தில் செவ்வாய் 0 டிகிரியிலிருந்து 12 டிகிரி வரைக்கும் செவ்வாய் மூலத்திரிகோணம் அடைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 12 டிகிரிகளுக்கு அதுக்கப்புறம் அது ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருக்கும். அடுத்து புதன் ஃப்ரெண்ட்ஸ். புதன் கன்னியில் தான் மூலத்திரிகோணம் அடையுது. அதாவது புதனுக்கு எல்லாமே கன்னி தான். ஆட்சி வீடு மிதுனம் கன்னி, அங்கேயும் கன்னி வந்துடுது. உச்ச வீடும் கன்னி, மூலத்திரிகோண வீடும் கன்னியே தான் ஃப்ரெண்ட்ஸ். புதன் எந்த டிகிரியிலேருந்து எந்த டிகிரி வரைக்கும் மூலத்திரிகோணம் அடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியில் 16 டிகிரியில் இருந்து 20 டிகிரி வரைக்கும் புதன் மூலத்திரிகோணம் அடையுது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 15 டிகிரியில் உச்சம் அடையுது. அடுத்து 16 டிகிரியிலேருந்து 20 டிகிரி வரைக்கும் மூலத்திரிகோணம் அடையுது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாமே நான் சொல்கிறது பாரம்பரியத்துக்கு தான். கேபிஎல்லாம் இதுக்குள்ளே இன்னும் வரவே இல்லை. ஓகேங்களா? அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், குரு அதனுடைய ஆட்சி வீடான தனுசில், மீனமும் தனுசும் குருவுடைய ஆட்சி வீடுகள். அதில் தனுசில் மூலத்திரிகோணம் குரு அடைகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 டிகிரியிலிருந்து 10 டிகிரி வரைக்கும் குரு தனுசில் மூலத்திரிகோணம் அடையுது ஃப்ரெண்ட்ஸ். அது 10 டிகிரிக்கு மேலே போகிறப்போ அது குரு ஆட்சி வீடாக மட்டும் இருக்கும். அந்த 10 டிகிரிக்கு முன்னால் மூலத்திரிகோணம் அடைஞ்சு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுக்கிரனுக்கு இந்த 2 வீடுகள் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ரிஷபமும் துலாமும் சுக்கிரனுடைய ஆட்சி வீடுகள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதில் சுக்கிரன் மூலத்திரிகோணம் அடைகிறது. அதுவும் எந்த டிகிரியிலேருந்து அடையுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 0 டிகிரியில் இருந்து 15 டிகிரி வரைக்கும்
சுக்கிரன் மூலத்திரிகோணம் துலாத்தில் அடையுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சனிக்கு வந்து 2 வீடுகள் ஆட்சி வீடுகள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், மகரம் கும்பம். அதில் வந்து கும்பத்தில் மூலத்திரிகோணம் அடையுது ஃப்ரெண்ட்ஸ். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரியில் இருந்து 20 டிகிரி வரைக்கும் மூலத்திரிகோணமாக கும்பத்தில் சனி இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சனிக்கு ஆட்சி வீடாக மாறிடும். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு மூலத்திரிகோணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. எந்தெந்த வீடுகள் மூலத்திரிகோண வீடுகள் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அந்த வீடுகளில் எவ்வளவு டிகிரி வரைக்கும் அது மூலத்திரிகோணத்தில் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அந்த இடங்களில் அது மூலத்திரிகோணத்துக்கான யோகங்களையும் நற்பலன்களையும் செய்யும் அப்படின்னு சொல்லியும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? நீங்கள் நிறைய ஜோதிடர்கள்கிட்ட போவீங்க இல்லையா? அங்கே நிறைய ஒவ்வொரு விதமான ஜோதிடர்களையும் பார்ப்பீங்க. கம்ப்யூட்டரைஸ்டோ இல்லை எந்தவித ஒரு ஆப்போ கையில் இல்லாமல் வெறும் நீங்கள் கொண்டு போகிற ஜாதக புக்கை பார்த்து உங்களுக்கு ஜோதிடம் சொல்கிற ஜோதிடர்களும் இருப்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் இப்போ சிங்கிள் பேப்பர்ஸ் வந்துருச்சு இல்லைங்களா? இந்த ஆப்லேருந்து நீங்கள் எடுக்கிற ஜோதிட அந்த ஜாதக குறிப்புகள் சிங்கிள் பேப்பராக இருக்கும். அதுலேயும் பார்த்துட்டு நிறைய பேர் ஜோதிடம் சொல்கிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் ஜோதிடம் சொல்கிறவங்கனால இப்படி டிகிரி சுத்தமாகலாம் பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இன்னும் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற விஷயமே என்னன்னு தெரியாத நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க. அதே போல் அது எல்லாம் தெரிஞ்சிருந்தால் கூட அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு பலன் சொல்கிற அளவில் நிறைய ஜோதிடர்கள் இல்லை. அவங்க வெறும் ராசி கட்டத்தை மட்டும் பார்த்து ராசியில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத மட்டும் வச்சு ஒரு பலனை சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளவு துல்லியமாக பாரம்பரியத்திலேயே இவ்வளோ டிகிரி சுத்தமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறது அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா இன்னும் நீங்கள் பிறந்த நிமிஷத்தையே டிகிரி சுத்தமாக கணிக்கிற முறைகளும் வந்துருச்சு இல்லைங்களா? கேபி முறையெல்லாம் அது மாதிரி தான். அப்படிப்பட்ட முறைகளில் பார்க்குறத விட்டுட்டு இன்னும் நீங்கள் அந்த பழைய ஆட்கள்கிட்டயே போயிட்டு பழைய ஜோதிட அந்த மாதிரி வெறும் ராசி கட்டத்தை மட்டும் வச்சு பார்க்குற ஜோதிட முறைகளை வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு துல்லியமாய் வரல, ஜோதிடர் சொன்னது சரியில்லை, அவங்க வந்து எங்களுக்கு சரியான முறையில் சொல்லலை அப்படின்னுலாம் சொல்கிறீங்க. நீங்கள் போன ஜோதிடர்கள் அந்த மாதிரி என்னன்னு தெரியாத ஒரு அந்த மாதிரியெல்லாம் விஷயங்களை தெரிஞ்சுக்காத ஜோதிடர்கள்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா ஜோதிடர்களையும் தப்பு சொல்கிறது அப்படிங்கிறது தப்பான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த ஒரு நிகழ்ச்சியில் மாரிமுத்து அவர்கள் பேசினார் இல்லைங்களா? ஜோதிடர்கள்னால தான் மக்கள் வாழ்க்கையை கெடுது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எல்லா ஜோதிடர்களையும் நீங்கள் அந்த இடத்துல வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு நிறைய முறைகளை படித்து வச்சுருக்கிற ஜோதிடர்களும் இருக்காங்க. இன்னும் எதுவும் தெரிஞ்சிக்காமல் பழைய முறைப்படி ராசி கட்டத்தை மட்டுமே வச்சு ஜோதிடம் பார்த்து சொல்கிற ஜோதிடர்களும் இருக்காங்க. நீங்கள் எங்கே போனீங்க, நீங்கள் என்ன பார்த்துட்டு வந்தீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமோ தவிர ஒரு ஜோதிடர் மட்டும் வச்சுட்டு எல்லா ஜோதிடர்களை பற்றியும் தப்பாக சொல்கிறது அப்படிங்கிறது அது சரியில்லாத ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இப்பத்து விஷயங்களையெல்லாம் பயன்படுத்துகிற அதாவது டிகிரி சுத்தமாக பார்க்க தெரிஞ்ச ஜோதிடர்கள்கிட்ட போய் உங்கள் பலனை பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லதும் கூட. அதுதான் நான் வந்து இந்த பதிவு இந்த டிகிரி விஷயங்களெல்லாம் உங்களுக்கு சொல்கிறப்போ இதையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த விஷயத்தில் மட்டும்தான், ஜோதிட விஷயத்தில் மட்டும்தான் இப்படி பாரம்பரியம்னு ஒரு முறை இருக்குது, துல்லிய முறை இருக்குது, டிகிரி சுத்தமாக கணிக்கிறது இருக்குது அப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. நிறைய விஷயங்களில் நம்ம முன்னேறியே வந்துட்ருக்கோம். அதனால் அதில் ஜோதிடமும் ஒன்றா இருக்குது. ஜோதிடமும் இன்னும் அந்த பழைய விஷயங்களை மட்டும் பழகினவங்கள நான் தப்பாக சொல்லலை, அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்குது. அதுக்கு மேலே ஜோதிடம் வளர்ந்துட்டு போயிடுச்சு அப்படிங்கிறத இன்னும் அவங்க புரிஞ்சிக்கல. அதுக்கப்புறமா போய் அதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வயசும் மீறி போயிருக்கலாம். அதனால் அவங்க இருக்கிறதுலையே அப்படியே ஸ்ட்ரக்காக இருக்காங்க. இது வந்து ஜோதிட விஷயத்தில் மட்டும் இல்லை. எங்கள் வீட்டில் ஒரு பெட்டு இருந்துச்சு, ஒரு நாய்க்குட்டி. அதுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. அப்போ நாங்கள் நாங்கள் இருக்கிறது கொஞ்சம் கிராமத்துக்கு பக்கத்திலான ஏரியாவில். அங்கே வந்து நான் அந்த நாயை அங்கே சுகாதார பெட் கிளினிக் இருக்குது, அங்கே எடுத்துகிட்டு போயிருந்தேன். கவர்மெண்ட் கிளினிக் தான். எடுத்துகிட்டு போனப்போ அவங்க வந்து சும்மா இன்ஜெக்ஷன் ஒரு 4 இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. அப்புறமா அது சரியாக ஆகலைன்னு சொல்லிட்டு திரும்பியும் ஒரு 2 நாள் கழிச்சு எடுத்துகிட்டு போனப்போ ஒவ்வொரு நாள் போனாலும் 4 இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க நாய்க்கு. அப்போ சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதுக்கப்புறம் சிட்டியில் கோயம்புத்தூரில் மாநகராட்சி கவர்மெண்ட் பெட்
ஹாஸ்பிட்டல் வந்து உங்களுக்கு அந்த 5 முக்கில் இருக்குது. அங்கே எடுத்துகிட்டு போயிருந்தோம். அப்போ அங்கே போனால் அங்கே சின்ன சின்ன டாக்டர்ஸ் அப்போ தான் படித்து முடிச்சுட்டு வந்த சின்ன பசங்க பொண்ணுகள்லாம் இருந்தாங்க. அப்புறம் அவங்க பார்த்ததுமே நாயை படுக்க வச்சு எல்லாம் தொட்டு எல்லாம் பார்த்துட்டு உடனே சொல்லிட்டாங்க, அதுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு சார், நீங்கள் வந்து அது ரொம்ப நாள் இருக்காது, ஆனால் இருக்கிற வரைக்கும் அதை கஷ்டப்படுத்த வேண்டாம், எந்த மருந்து மாத்திரைகள் எதுவுமே கொடுக்க வேண்டாம், தண்ணி மட்டும் அதுவும் அது குடித்தா மட்டும் கொடுங்க போதும், இல்லைன்னா விட்டுருங்க, இனி அது இது ஆகாது அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட அதுக்கு முன்னாடி ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அந்த பிளட் டெஸ்ட் வர்றதுக்கு வந்து திரும்பி 2 நாள் கழித்து வந்து அதோட ரிப்போர்ட் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சிட்டாங்க முதல்ல. அப்போ கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லலை. அப்புறம் எங்களுக்கு பிளட் டெஸ்ட் வந்து வந்ததுக்கப்புறமா நான் இந்த டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போனோம். டெஸ்ட்டு அந்த பேப்பர் எடுத்துகிட்டு போய், சார் இந்த மாதிரி நாய்க்கு பிளட் டெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க, இது வந்திருக்கு, என்னென்னு படித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் வந்து எனக்கு படிக்க தெரியாதுன்ட்டார். எனக்கு வந்து இந்த மாதிரி பிளட் டெஸ்ட்டு விஷயங்களெல்லாம் நாங்கள் படிக்கிறப்போ இதெல்லாம் இல்லைங்க, எங்களுக்கு இதெல்லாம் என்னென்னே எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சது நாய்க்கு உடம்பு சரியில்லைன்னா இந்த மாதிரி ஊசி போடணும், இந்த மாத்திரைகள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ படிச்சுட்டு வர்றவங்க தான் இதெல்லாம் சொல்கிறாங்க, அதனால் எனக்கு தெரியலங்கன்னு சொன்னார். ஓகேங்களா, அவரும் டாக்டர் தான் இல்லைங்களா, அவரும் வந்து ஒரு பிராணிகள் நல மருத்துவர் தான். இப்போ படிச்சுட்டு வந்திருக்க அந்த பசங்க பொண்ணுங்களை அவங்களும் அதே தான் படிச்சிருக்காங்க. ஆனால் இவருக்கு ஒன்று தெரியல, அவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கு. இது வந்து அந்த துறை முன்னேறி வந்ததை தான் சொல்லுதோ தவிர அந்த டாக்டர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லை, அந்த டாக்டர் படிக்கலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லை. அவருக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை அவர் படித்து வச்சுருக்காரு. இப்போ வர டாக்டர்ஸ் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை அவங்க படிச்சிருக்காங்க. அதுக்காக அந்த மருத்துவம் தப்போ இல்லை அந்த டாக்டர் படித்தது தப்போ அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் நிறைய பேர்த்துக்கிட்ட நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த கிளினிக் கொண்டு போகாதீங்க, நேராக நீங்கள் அங்கே கொண்டு போய் பாருங்கள், உங்கள் பெட்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அப்படின்னு இப்போ நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்சதுனால நாங்கள் அப்படி சொல்கிறோம். அந்த மாதிரியே தான் ஒரு துறை வந்து அதோட நிலையிலிருந்து அது மாறி அது முன்னேற்றம் அடைஞ்சு போகும். அது முன்னேறிச்சு அப்படின்னு தெரிஞ்சு அந்த முன்னேறின இடத்துக்கு நீங்கள் போகணுமோ தவிர இன்னும் பின்தங்கி இருக்கிற இடங்களுக்கே போயிட்டு எங்களுக்கு ஒன்றும் சரியா இல்லை அப்படின்னு சொல்கிறது அவங்க மேலே இருக்கிற இதில் நீங்கள் தான் செய்கிறீங்க, அந்த விஷயங்களை நீங்கள் தான் சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால் எங்கே வந்து துல்லியமான முறையில் உங்கள் ஜாதகத்தை கணித்து சொல்கிறாங்களோ அங்கே போங்க, அங்கே உங்களுக்கு தெளிவான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். பழைய விஷயங்களையே போய் பார்த்துட்டு எங்களுக்கு சரி வரல அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த பதிவுகள்லாம் இவ்வளோ டிகிரி வைஸாக இருக்குது, இல்லாமல்லாம் இல்லை. இது வந்து பாரம்பரியத்தில் தான் நான் சொல்கிறேன், கேபிலெலாம் சொல்லலை, பாரம்பரியத்தில் தான் இவ்வளோ டிகிரி வைஸாக ஒரு கிரகம் எங்கே முழு உச்சமடையுது, எங்கே மூலத்திருகோணம் அடையுது அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக இருக்குது. ஆனால் அதை எல்லாத்துக்கும் பார்க்க தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அதனால் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.